இது என்ன இடம்னு கரெக்டாக கண்டுபிடிக்க பாப்பா. டப்புன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே அவர் கூட ரொம்ப பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். கண்டுபிடிக்கிறனாலும் இருக்குப்பா, ஏன்னா அடையாளம் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. இந்த தங்க கூரையை பார்த்தோன்னே டப்புன்னு எல்லாருக்கும் பெருமாள் கோயில் ஞாபகம் வரும். இது பெருமாள் கோயில் இல்லை, நம்ம ஐயா பாம்பன் சுவாமிகள் இருக்கார்ல, அவருக்கு இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூலை 12 ரொம்ப யதார்த்தமாக தான் போனது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி அப்படியே ஓடணும் அப்படின்றதுலாம் இல்லை. உள்ளே போனோடனே என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, எல்லாமே புதுசு புதுசாக பெயிண்ட் ஆகிருக்கு, என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு இவ்வளவு கூட்டமாக, ஏகப்பட்ட காருகள் வேறு நின்றுச்சு சார். அதுக்கப்புறம் தான் விசாரித்து பார்த்தா இந்த ஜூலை 12 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 28 வரைக்கும், அதாவது அந்த 48 நாளைக்கு டெய்லி மண்டல பூஜை வேறு நடக்குது, வந்துட்டு போங்க. பொதுவாகவே ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சா 48 நாளைக்குள்ளே போயிட்டு வந்தால் அது வந்து ரொம்ப நமக்கு பாசிட்டிவ் வைப்பு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்ற நாள்லாம் இல்லையா, இருக்காதா அப்படின்னு கேட்டால் மற்ற நாளும் இருக்கும், பட் இருந்தாலும் இந்த நாளில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இதில் என்ன ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதான் இந்த பக்கம் ஒரு முருகன் கோயில் இருக்கும்ல மணல் ஓரமாக, அந்த மணல் ஓரமாக இருக்க அந்த முருகன் கோயில் இப்போ வந்து நட சாத்தி இருக்காங்க, பூட்டு போட்டிருக்காங்க. பட் அந்த முருகன் இங்கே ஐயா பாம்பனோட ஐக்கியம் ஆகிட்டார். இது வரைக்கும் நீங்கள் அந்த பாம்பன் சுவாமியோட இங்கே உள்ள சமாதி போய் பார்த்தீங்கன்னா அந்த சமாதி இருக்கும், அதுக்கு மேலே நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது அவனுக்குள்ள முருகர் இருக்கார்ல, அவ்வளோ அழகாக தங்க கிரீடை வச்சு கையில் ஒரு வேலை கொடுத்து முருகரை கம்பீரமாக நிற்க வச்சுருக்காங்க பாம்பன் சுவாமிகளோட. பார்க்கவே ரொம்ப இன்னும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் இந்த மணல் எல்லாம் இருந்து சின்ன சின்ன அந்த இடமெல்லாம் இருந்துச்சுல்ல, எல்லா இடத்துலையும் கல் போட்டு பூச்சி வெள்ளம் பார்த்து அந்த கேஸ் முடிஞ்சதில் வந்து பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக எல்லோரும் பழைய பாம்பன் எப்படி இருந்துச்சோ, பாம்பன் சுவாமிகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பார்க்குறது. ஏன்னா இங்கே இருந்தது தான் அங்கே கொண்டு போய் தனியாக வச்சுருந்தான் இந்த கோர்ட்டு கேஸு போட்டதுக்கப்புறம். இப்போ ஒரு வழியாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பேக் டு ஃபார்மு பாம்பன் சுவாமிகள் கோயில் வந்திருக்கு. பாம்பன் சுவாமிகள் எப்போயுமே ஃபார்மில் தான் இருப்பாப்புல. அதுலேயும் இப்போ போய் உள்ளே போய் பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சரி, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா பல பேருக்கு கும்பாபிஷேகம் பண்ணதே தெரியாது. ஏன்னா நம்ம எப்போயாச்சும் ஒரு நாள் தான் திடீர்னு போவோம் இல்லைங்களா, தோணுனப்போ, அது அவர் கூப்பிட்டப்போ போவோம், அவருக்கு நம்மளை பார்க்கணும்னு தோணுனப்போ. இருந்தாலும் இப்போதைக்கு இது நம்ம டேர்னு, நம்மளால் முடிஞ்சிச்சு. ஏன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடும் இல்லையா. அந்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த நினப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்ல. பொதுவாக இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பரபரப்பாக எடுத்து போடுவாங்க. பட் ஏன் இந்த தடவை இது அந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தன்புல இல்லை, யாரும் உண்மையிலேயே எடுத்து போடலையா என்ன ஏதுன்றது தெரில. மேபி பரவாயில்ல, பல பேர் மிஸ் ஆகிருக்கலாம். பட் இன்னமும் இன்றைக்கி தேதி வந்து ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 28 வரைக்கும் அந்த 48 நாள் கணக்கு இருக்குது. முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த 40 நாளுக்குள்ளே தான் போகணும், 28ஆம் அப்புறம் போனால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்றதுலாம் கிடையாது. போனீங்கன்னு வைங்களேன், அவர் அப்படியே அந்த ஒரு குஷி மூடில் இருப்பார். அந்த குஷி மூடில் இருந்தாலும் கேட்டதுக்கு மேலேயும் நடக்கும். எப்பயும் கேட்டது நடக்கும், இந்த தடவை போனோன்னா கேட்டதுக்கு மேலேயும் நடக்கும். எல்லோரும் போயிட்டு வாங்க, பாம்பன் சாமியில் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அந்த தங்க கூரையை பார்த்தோன்னே பகலில் போய் பாருங்கள், அது ரொம்ப இது. ஏன்னா இது வரைக்கும் நானுமே நைட்டில் தான் போய் பார்த்துருக்கேன். பகலில் போய் பார்த்தா